வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு எத்தனை சீட்? இதுவரை முடிந்த டீல் லிஸ்ட். திமுக கூட்டணியில் தற்போது வரை 21 கட்சிகள் இடம்பெற்றிருக்க நிலையில் 2 கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமான தொகுதி பங்கீடு நிறைவடைஞ்சிருக்கு. ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்க நிலையில் மீதமுள்ள 229 தொகுதிகளுக்கு இன்னும் 19 கட்சிகள் இடையே சீட் பகிர்வு நடைபெற இருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் வெகு விரைவிலே நடைபெற இருக்கு. இதையடுத்து மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, வாக்குறுதிகள், விருப்ப மனு விநியோகம் என தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி இருக்காங்க. மறுபுறம் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுகளும் தீவிரமடைந்திருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் நடத்தி வராங்க. இதுவரை காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், கோமதேக, மமக, ஐயுஎம்எல், விசிக, தவாக, மக்கள் விடுதலை கட்சி, மக்கள் நீதி மய்யம், எஸ்டிபிஐ, மஜக, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை உள்ளிட்ட கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் புதிதாக இணைந்துள்ளதால ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் சீட் எண்ணிக்கையை குறைக்க திமுக முடிவு செஞ்சிருக்கு. திமுகவை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 120 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டிருக்கு. திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கும் தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை அறிவாலயத்தில் கையெழுத்தானது. முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளிலும் அவர்கள் ஏணி சின்னத்திலும், மமக 2 தொகுதிகளிலும் திமுக சின்னத்திலும் போட்டியிட இருக்காங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 அவங்க ஏணி சின்னம், மனிதநேய மக்கள் கட்சி 2 அவங்க உதயசூரியன். தற்போது வரை கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் என்னென்ன? திமுக, காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் நீதி மய்யம், தேமுதிக, எஸ்டிபிஐ, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை, திராவிட வெற்றி கழகம், புதிய திராவிட கழகம். இதுவரை இத்தனை கட்சிகள் தான் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் இன்னும் பல கட்சிகள் திமுகவில் இணைய வாய்ப்பிருப்பதாகவும், காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியேறப் போவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.